ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம கிரஞ்சரோல் சைடில் கேம்பியர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் தெலுங்குடப்ப இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. அப்படின்னா இந்த வாட்டி உனக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணு, எதுவா இருந்தாலும் எனக்கு சரி. டோரா குட்டி இது ஓகேவா? அதாவது எவ்ரி வெனஸ்டே நீங்கள் அடுத்தடுத்த எபிசோட நம்ம கிரஞ்சரோல் சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான இசைக்கா டைப் அனிமி நண்பா. ஸோ நிறைய இசைக்கா டைப் அனிமி பார்த்து போர் அடிச்சவங்க கண்டிப்பாக இந்த அனிமியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் என்ன இப்போ இந்த அனிமியோட சீசன் 2வோட தமிழ் டப்பிங் தான் வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் 1ஓட தமிழ் டப்பிங் இன்னுமே ரிலீஸ் பண்ணல. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. சீசன் 1 தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணாம இப்போ சீசன் 2 நம்ம கிரஞ்சரோல் சைட்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு முதலுமே ஒரு சில அனிமி எல்லாமே இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டீமன் ஸ்லேயர் அனிமியோட சீசன் 1 ரிலீஸ் பண்ணாம அதுக்கு அடுத்தடுத்த சீசனுமே தமிழ் தெலுங்கு டப்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 3 ரிலீஸ் பண்ணாம சீசன் 4ஓட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த அனிமிக்குமே சீசன் 1 ரிலீஸ் பண்ணாம சீசன் 2 இப்போ ரிலீஸ் பண்றாங்க நண்பா. இந்த அனிமோட சீசன் 1 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருமானு தான் நினைக்கிறேன். ஆனா அது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த அனிமோட சீசன் 2 டப் பண்ணிக்க இதே டப்பிங் டீமை வச்சு சீசன் 1மே தமிழ் தெலுங்குல டப் பண்ணலாம். ஸோ அப்படி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாலுமே எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதை பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சாலுமே நம்ம சேனல்ல சொல்லுவோம். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. இப்போதைக்கு சீசன் 2 தான் தமிழ் தெலுங்கு டப்ல ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தி டப் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனிமோட கதை என்னன்னு பாக்குறது முதல்ல நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமே பாக்குற பிரான்ச்சுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாய்ப்பில்ல ராஜா. இந்த அனிமோட சீசன் 1ஓட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிஜ வேர்ல்ட்ல இருந்து ஒரு இசைக்காய் வேர்ல்டுக்கு ஒரு சில பேர் எல்லாமே சமன் செய்யப்படுறாங்க. ஸோ அப்படி சமன் செய்யப்பட்டவங்களுக்கு தனித்தனியா ஒரு ஆளுக்குமே ஒரு வித்தியாசமான ஸ்கில்லுமே இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஹீரோக்குமே ஒரு ஸ்கில்லுமே இருக்குது. ஆனா அந்த ஸ்கில்லை வச்சு இந்த மான்ஸ்டரோ டீமன்ஸோடயோ சண்டை போட முடியாது. ஸோ அதனால நம்ம ஹீரோவுமே அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ அப்படி கிளம்பிக்க நம்ம ஹீரோட கொஞ்சம் காசையுமே கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ நிஜ வேர்ல்டுக்கு போலாது. அவர் சமன் செய்யப்பட்ட அந்த இசைக்காய் வேர்ல்ட சர்வே பண்ணியாகணும். ஸோ இதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு ஒரு ரேரான ஸ்கில் தான் இருக்குண்டு. அதாவது 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த ஸ்கில் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஸ்கில் தான் நம்ம ஹீரோட்டே இருக்குது. சோ இந்த ஸ்கில்லை வச்சு நம்ம ஹீரோவால நிஜ வேர்ல்ட்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ண முடியும். சோ அப்படி நம்ம ஹீரோ தன் ஸ்கில்லை தெரிஞ்சுக்கொண்டு இதுக்கு மேல தன் ஸ்கில்லை பத்தி யாருக்கும் தெரிஞ்ச தன்னை ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்குவான்னு தெரிஞ்சு அந்த ஊரை விட்டு கிளம்ப டைப் பண்றாரு. இதுக்கப்புறமா ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி இவரே சமைச்சு கூட இருக்கிறவங்களுக்குமே சமைச்சு கொடுக்குறாரு. இதை சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முதல் இப்படி டேஸ்டா அவங்க சாப்பிட்டதே இல்லை. சோ அது மட்டும் இல்லாம இப்படி சாப்பிட்டதால அவங்களுடைய பவருமே கூடுது. சோ இதை வந்து நம்ம ஹீரோமே ரகசியமா வச்சுக்க டைப் பண்றாரு. சோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சமைக்கிறத பார்த்து ஒரு மான்ஸ்டருமே இவர் சமைச்சதை சாப்பிடலாம்னு அந்த இடத்துக்குமே வந்திருக்கும். சோ கூட இருந்தவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டரை பார்த்து பயந்து பின்னால போறாங்க. ஹீரோ சமைச்சது எல்லாத்தையுமே இந்த மான்ஸ்டருமே வாங்கி சாப்பிடுது. சோ தொடர்ந்து பத்தல சொல்லி அங்க இருந்த எல்லாத்தையுமே இந்த மான்ஸ்டர் வாங்கி சாப்பிடுது. சோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவாலுமே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. சோ இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட சொல்லி கேக்குது. நம்ம ஹீரோவுமே அது வேணாம்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் பாக்குற பார்வையில பயத்துல நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓமன்னு சொல்றாரு. சோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் அந்த மான்ஸ்டருக்கு 3 வேலையுமே சமைச்சு கொடுக்கணும். சோ அப்படியே நம்ம ஹீரோவுமே அந்த மான்ஸ்டருக்கு ஒரு பேரை வச்சு தன்னோட கூட்டி கொண்டு போறாரு. சோ அப்படி போய்க்க எதிரில் நிக்கிறவங்க எல்லாருமே இந்த மான்ஸ்டரை பார்த்து பயப்படுறாங்க. சோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது என்ற மாதிரி இந்த அனிமோட சீசன் 1 சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. சோ நிறைய அனிமில ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப நல்லாவே அனிமேஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த அனிமில சமைக்கிற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா அனிமேஷன் பண்ணிருக்காங்க. சோ அதை பார்க்கும் போதே நமக்குமே பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சாப்பிட்றதுக்கு என்ன மெனு இன்னைக்கு? இட்லிப்பா. இட்லி இட்லி. முக்கியமா சீசன் 1 ஜாப்பனீஸ்லயோ அல்லது இங்கிலீஷ் டப்ல பார்த்த பிறகு சீசன் 2மே தமிழ் டப்ல ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமோட சின்ன லைனுமே சொல்லியிருக்கேன். சோ இந்த அனிமோட சீசன் 1ல மொத்தமா 12 எபிசோட் இருக்கு நண்பா. அப்படியே விஷயம். அதனால சீசன் 2 பாக்குறேன்டாலுமே பாருங்க. அப்படியே சீசன் 1மே முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. மொத்தமே அவ்வளவுதானா? சுலபமா முடிஞ்சிருச்சு. சரி போயிட்டு வரட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.